Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் டெய்லி வந்து ஃப்ரீயா டேட்டா வந்து எடுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாகவே வந்து கேம் விளையாடி மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வவ் ஆப்பில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அதே விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், பட் இது வந்து லைவ் ப்ரூஃபோட இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகே, அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேட்டா வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு டைமுக்கு வந்து ஒவ்வொரு யூசர்ஸுக்கும் இவ்வளோ டேட்டான்னு சொல்லி ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேட்டா வந்து அதிகமாக தராங்கன்னு சொன்னால் அந்த டைம்லேயே வந்து ப்ளே பண்ணி அந்த டேட்டா வந்து கிளைம் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி ஃப்ரீ ஸோனும் வந்து இந்த ஆப்பில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் சிலர் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து ஃப்ரீ ஸோன் வெப்சைட் வந்து இல்லைன்னு சொல்லி, பட் திரும்ப வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஈசெட் கேஷை வந்து இந்த ஆப்பிலேருந்து தூக்கிட்டாங்க. ஈசெட் கேஷ் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து மை டயலாக் ஆப்லேயே போயிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் சொல்ல போகிறது வந்து லைவாக வந்து டேட்டா எடுக்கிறத வந்து காட்ட போகிறேன். பெரும்பாலானவங்க வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க இந்த கேமை வந்து ப்ளே பண்ணும்போது ட்ரை அகைன், அடிக்கடி வந்து இந்த ட்ரை அகைன் வந்து வருதுன்னு சொல்லி. ஸோ ஒரு யூசர்ஸுக்கு வந்து ஒரு 1 GB டேட்டா அந்த மாதிரி கிளைம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரை அகைன் வந்து தொடர்ச்சியாக வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த டைமே வந்து அந்த கேமிலேருந்து எக்ஸிட் ஆகலாம். என்னென்னு சொன்னால் ஒரு யூசர்ஸுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு டேட்டா வந்து ஒதுக்குவாங்க இந்த கேம் வந்து விளையாடுறது மூலமாக. நீங்கள் வந்து இந்த கேமை வந்து விளையாடலைன்னு சொன்னால் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து இல்லாமலே போகும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து எனக்கு ஒரு 400 MBக்கு மேலே 300 MBக்கு மேலே வந்து டேட்டா எடுத்துட்டேன். ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் வந்து டேட்டா தந்துகிட்டே இருக்காங்க. என்ன மாதிரி எனக்கு அந்த டேட்டா வந்து லைவாக கிடைக்குதுன்ற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், சின்ன வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைவாக வந்து இந்த கேமில் ப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டாவை நான் எடுத்து காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு இதில் போயிட்டு நீங்களும் வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ சின்ன வீடியோவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த வவ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து சர்வீசஸ் இதுக்குள்ளே வந்து 3ஆவதாக வந்து ப்ளேன்னு சொல்லியிருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் கேம் வந்து விளையாட போகிறோம். ஸோ அதுக்கு முதல் பாருங்கள், ஃப்ரீ ஸோன் வந்து முதல் இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரீ ஸோன்லேயும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டேட்டா வந்து இன்றைக்கு எடுக்கலாம். பாருங்கள், நான் வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 50 MB டேட்டா வந்து தராங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்வே ஒன்றை ஃபில் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து 50 MB டேட்டா வந்து இது மூலமாக தராங்க. ஸோ இது வந்து இன்னும் 3958 பேருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அவைலபிளாக இருந்தால் செக் பண்ணி இந்த ரிவார்டை வந்து கிளைம் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து பேக் பண்ணிவிட்டு அந்த கேமுக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து ப்ளேயை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த மெகாரன் 2.0 இதை வந்து ப்ளே நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு பாருங்கள், இப்போ வந்து கீழே வந்து ப்ளே பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பாருங்கள், திரும்ப வந்து இந்த சென்டரில் இருக்கிற இந்த சர்க்கிள் இந்த ப்ளே பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து லைவாக வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ டேட்டா வந்து எனக்கு கிடைக்க போகுது பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து 10 MB டேட்டா வந்து இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ திரும்பவும் வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அந்த டைமண்டை வந்து நீங்கள் அந்த டைமண்ட் மூலமாக வந்து நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு போகலாம். அதில் வந்து டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொயின்ஸும் வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்த 10 MB வந்திருக்கு பாருங்கள். ஓகே, 50 MB டேட்டா வந்து இப்போ கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து 50 MB டேட்டா வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷத்துல எனக்கு வந்து நிறைய டேட்டா வந்து கிளைம் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போவும் பாருங்கள், 10 MB டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அடுத்த 50 MB டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, அப்படியே தொடர்ந்து வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு அடுத்த 10 MB டேட்டா. ஓகே, இப்போ பாருங்கள் 50 MB டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கு வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்ததன் படி நிறைய டேட்டா வந்து தராங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து இன்னொரு சிம்மில் வந்து ப்ளே பண்ணி பார்த்து ஒரு 750 MB கிட்ட வந்து நான் வந்து எடுத்துட்டேன். ஜஸ்ட் வந்து இந்த மெகாரன் கேமை வந்து ப்ளே பண்ணுற மூலமாக எடுத்திருந்தேன். ஸோ இப்போவும் பாருங்கள் எனக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து டேட்டா கிடச்சிட்டே இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த 10 MB டேட்டா வந்து எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த 50 MB டேட்டா வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கு வந்து கேமை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எவ்வளோ MB டேட்டா வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து கிடைக்கிறத வந்து வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இதே டைமில் வந்து நீங்கள் டெய்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ரிசீவ் ஆகும். பட் உங்களுக்கு வந்து எவ்வளோ MB வந்து ரிசீவ் ஆகுன்றது வந்து நீங்கள் வந்து கேமை வந்து ப்ளே பண்ணுறதுல இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நான் வந்து என்னோடய ப்ரூஃபை வந்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த சிம்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிம்மில் வந்து நான் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். 4:49க்கு வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 50 MB டேட்டா வந்து கிடைச்சது. அதே மாதிரி செகண்ட் டைம் வந்து 10 MB, அதுக்கப்புறம் 10 MB, திரும்ப வந்து 50 MB டேட்டா வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து 50 MB. ஸோ அதோட வந்து கண்டினியூஸாக வந்து நான் ப்ளே பண்ணி திரும்ப வந்து 50 MB, 10 MB, 10 MB. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் வந்து நிறைய டேட்டா வந்து எடுத்துட்டேன். இன்றைக்கு மட்டும் நான் வந்து நிறைய டேட்டா வந்து எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 50 MB மட்டுமே ஒரு 8 தடவை வந்து நான் வந்து 50 MB வந்து எடுத்துட்டேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு 23 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 600 MB டேட்டா வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து எவ்வளோ டேட்டா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேங்கிற சொல்லி வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து தெரிஞ்சு கொள்வாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நான் வந்து சொன்ன விஷயம் வந்து ரியல்ன்றதை வந்து விளங்கி கொள்வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ண மறக்க வேணாம். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறோம். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த ஆப்பில் போயிட்டு டேட்டா வந்து கேம் விளையாடி எடுக்கிற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து விளங்கி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறோம். அதோட எப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.